பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். தேங்க்ஸ் தானே சொன்ன அது பர்ஃப்யூம் ஸ்மெல் சூப்பரா இருந்துச்சுலம்மா. என்னது? எந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல்லு? உனக்கு உன் டாடா வாங்கிட்டு வந்ததில்ல, சூப்பரா தான் இருக்கும். கரெக்ட் தாம்மா. அதுவும் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு, அதான் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காரு. வெண்பா, டாடா வாங்கிட்டு வந்த பெர்ஃப்யூம் உனக்கு அடிச்சு விடட்டுமா? ஷோர்மா. நீங்களா கேட்பீங்கன்னு தான் நான் பார்த்தேன். யோசிச்சு இப்பதான் அடிச்சு விடுறதுக்கு உங்களுக்கு மனசே வந்துச்சு. போங்க. வர வர நீ ரொம்ப பேசுற வெண்பா. டாடா இது உங்களுக்கு கொடுத்தாருன்னு ரொம்ப ஹாப்பியா தானே இருக்கீங்க? சிரிச்செல்லாம் சமாளிக்க கூடாது. ஒரு பாட்டுல பட்டர்ஃப்ளையா ஹீரோ ஹீரோயின் நடுவுல பறக்குமே, அப்படியே உங்களுக்கு பறக்குது தானே? ஓஹோ, கதை அப்படி போதா? போட்டும் போட்டும். பட்டாம்பூச்சிக்கு சிறகு இருந்தா தானடி பறக்கும். அம்மா நிறைய அடிங்கம்மா. இந்த டாடா வாங்கி தந்தது தானே, மிச்சம் பிடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வெண்பா, நிறைய அடிச்சா தலை வலிக்கும். அப்படியே கொடுங்க, நான் உங்களுக்கு அடிச்சு விடுறேன், உங்களுக்கும் தலை வலிக்கிட்டோம். போதுண்டா வெண்பா, போதுண்டா, குடு. இப்போ டாடா நம்ம கூட இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்குமா. மல்லிமா, என்னடா? நான் ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கேன். அதனால ஒரு ஜிங் ஜிங் டான்ஸ் போடலாம், வரீங்களா? டான்ஸா? ஐயோ, நான் வரலப்பா. நீ ஸ்கூலுக்கு கிளம்புற வழி பாரு. நீங்க என் கூட ஜிங் ஜிங் டான்ஸ் போட்டாதான் நான் ஸ்கூலுக்கே வருவேன். இல்ல வெண்பா, எனக்கு அதெல்லாம் ஆட வராது. நீ கிளம்பு. என்னை பத்தி நல்லா தெரியும் உங்களுக்கு. நான் சொன்னதுதான். நீங்க என் கூட ஆடினாதான் நான் ஸ்கூலுக்கு போவேன். ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு இந்த ஜிங் ஜிங் டான்ஸ் எல்லாம் உனக்கு ஓர தெரியல? இங்க பாரு வெண்பா, எனக்கு ஆடெல்லாம் வராது. ஏன் நான் மட்டும் டான்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன்? நம்ம ஆடுறதாம டான்ஸே. அது மட்டும் இல்லாம என்ன மேடையில் ஆட போறோம், ஜஸ்ட் ரூம்குள்ள தானே. உங்க பொண்ணோட ஹாப்பினஸ்க்காக ஆட மாட்டீங்களா? ஐயோ வாங்க மல்லியம்மா, வாங்க ப்ளீஸ் மல்லியம்மா. ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. ஸ்கூலுக்கு கிளம்ப சொன்னா குத்து டான்ஸ் கேக்குதா உனக்கு? நடக்கட்டும் நடக்கட்டும். இருங்க, சாங் ப்ளே பண்றேன். सीना सीना आनो में सीना दोना दोना नमक नूर बना बना भाई बाबो बना गाना गाना अरे अडिचिंद परक्कुदु पुदु गाना कालो वंदाची कई मेला तंदाची पूरे कोटावू कोई पूरा रो भयाची इसी इस लग नंदा सब लग नंदा रो तलग तारा तपट तरडो लग. போதும், ஆஃப் பண்ணு. ஓகே, டைம் ஆச்சு, ஸ்கூலுக்கு போலாமா? சூப்பர் மல்லிமா, நல்லா டான்ஸ் ஆடுறீங்க. சரி சரி, வா வா போலாம். போ போ. सीना सीना आनो में सीना दोना दोना नमक नूर वழி பொறக்குது தானா வானா வானா. ராஜிமா, நம்ம நினைச்சது எதுவுமே உண்மை இல்ல. நாம தான் விவரம் தெரியாம கம்பு சுத்திட்டு இருக்கோம். என்ன உளர்ற? மாமா நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணு,
கண்ணுக்கு பின்னாடி இன்னொன்னு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சொல்ற நீ? நம்ம கிட்ட வச்சு அவ்வளவுதான், வேற யாருக்கும் gift வாங்கலன்னு சொன்னாருல்ல. ஆமா, மல்லியை தவிர நம்ம எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கான். இப்ப அதுக்கு என்ன? அதுதான் இல்ல, மாமா இன்னொருத்தருக்கும் gift வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்ப எதுக்கு நீ சுத்தி வளைச்சு பேசுற? மல்லிக்கு வாங்கிட்டு வந்திருக்கான் அவ்வளவுதானே? என்ன நீங்க இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க? பாடி ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்திருக்காரு தெரியுமா? இவ்ளோ இன்டிமேட்டான விஷயத்த வாங்கி கொடுத்துட்டு நம்ம கிட்ட நடிச்சிருக்காரு. போச்சு, என் வாழ்க்கை அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. எனக்கு அவர் வாங்கி கொடுத்த சேலையே வேண்டாம். நான் இப்பவே போய் திருப்பி கொடுத்துட்டு வரேன். ஏய் விடு, விடுங்க ராஜிமா, விடுன்னு சொல்றேன்ல, விடு. சும்மாவே இருக்க மாட்டியா நீ? எப்ப பார்த்தாலும் அவ்வளவுதான் போச்சு போச்சு போச்சுன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கே. இப்படி பண்ணா எப்படி உன் வாழ்க்கை விளங்கும்? இல்ல, நீங்க எனக்கு எவ்வளவு நம்பிக்கை கொடுத்தீங்க, நான் நம்பினேன். ஆனா கடைசியில இங்க பாரு, விஜய் அவளுக்கு gift வாங்கி கொடுத்தது, அங்க என்ன நடக்குதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நான் ஏன் இப்படி கூலா உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்? இந்த வீடியோவை பாரு. இத போய் எப்படி இப்படி ரசிச்சு ரசிச்சு பாத்துட்டு இருக்கீங்க? எனக்கு அப்படியே கடுப்பாகுது. எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே அவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொண்டு போட்டுடலாம் போல இருக்கு. ஜெயிலுக்கு போ, பெயில் எடுக்கல நான் வரமாட்டேன். ஷோ இல்ல, என்ன செய்யறதுங்கிற ஆத்திரத்துல பேசிட்டு இருக்கேன். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சும்மாவா சொன்னாங்க? அவன் ஆயுதத்தை எடுத்து அவனையே போடுறேன்னு சொல்லுவாங்க பாரு. அப்படி ஒரு சம்பவம் இப்ப நடக்க போகுது. ராஜிமா, தயவு செஞ்சு எதை செஞ்சாலும் சொல்லிட்டு செய்யுங்க. என்ன பண்ண போறீங்க? நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? நீயும் கூட சேர்ந்து எல்லாரும் மாதிரியும் வேடிக்கை மட்டும் பாரு. நானே அப்படிதான் நிக்க போறேன். ஆனா அவ சந்தோஷமா இருக்கிறத பாக்க பாக்க எனக்கு ஆத்திரமா வருதே. இன்னும் கொஞ்ச நேரம்தான், அவங்க சந்தோஷம்லாம் எப்படி காணாம ஓடுதுன்னு மட்டும் பாரு. இனிமே நான் தான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவேன், கூட்டிட்டு வருவேன் ராஜ்யத்தை சொன்னாங்கல்ல. நான் பயந்துட்டேன் மல்லியம்மா. நல்ல வேலை இன்னைக்கு அவங்களே உங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க. ஆனா எவ்வளவு கண்டிஷன்ஸ் தெரியுமா? உங்ககிட்ட தேவையில்லாம எதுவும் பேசவே கூடாதான். வெண்பா, அது டாடா கார் மாதிரி இல்ல? அவர் காரே தான் மல்லியம்மா. டாடா, நீங்க என்ன இந்த பக்கம் சர்ப்ரைஸா இருக்கு? இல்ல வெண்பா, உன் கிளாஸ் மிஸ் தான் ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னாங்க. வா வெண்பா, மிஸ் கிட்ட பேசிட்டு நான் உடனே கிளம்பணும். ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. வா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். என்ன விஷயம் மேம் கால் பண்ணி வர சொன்னீங்க? நீங்க கொஞ்சம் வாங்க சார். வாங்க. அத காட்டுங்க. ஒரு நிமிஷம் மேம். சீனா சீனா ஆனோ மே சீனா தோனா தோனா நமக்கு ஒரு வழி பிறக்குது தானா வானா வானா வைபா போவானா கானா கானா பறையடிச்சுங்க பிறக்குது புது கானா காலம் வந்தாச்சு கை மேல தந்தாச்சு. மேடம், இது எப்படி மேடம்? உங்ககிட்ட எப்படி? எப்படின்னு எங்க கிட்ட கேட்டா இன்னைக்கு காலையில இருந்து வைரல் ஆயிட்டு இருக்கு சார். சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்னு எல்லாரும் எனக்கு இதை அனுப்பி விட்டு விளக்கம் கேக்குறாங்க. கண்டினியூஸா கால் வந்துட்டே இருக்கு. இதுக்கு என்ன சார் நாங்க ஆன்சர் பண்ண முடியும்? இல்ல மேடம், அது ஏதோ. ஏங்க
இது எப்படி நடந்ததுன்னு சத்தியமா தெரியலங்க. மேடம், தப்பு எங்க மேலதான். இந்த ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா சார்? கரஸ்பாண்டன்ட் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. இப்ப கூட இந்த இஷ்யூ பத்தி தான் மேனேஜ்மெண்ட்ல மீட்டிங் போய்கிட்டு இருக்கு. மேடம், ஐம் சாரி. இதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மேடம். மன்னிப்பு கேட்டு என்ன சார் பண்றது? நீங்க ஆல்ரெடி உங்க பொண்ணு ஸ்கூல்ல இருந்து எங்கேயோ போயிட்டான்னு மேனேஜ்மெண்ட் அந்த கேள்வி கேட்டீங்க. வீட்ல கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு உங்க பொண்ணுக்கு ஃபுட் பாய்சன் ஆனதுக்கு எங்க கிட்ட வந்து சண்டை போட்டீங்க. இப்ப உங்க சைடுல என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? மேடம், நான் வேணா கரஸ்பாண்டன்ட் கிட்ட பேசுறேன். சாரி மிஸ்டர் விஜய், நீங்க கரஸ்பாண்டன்ட மீட் பண்ணவே முடியாது. ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு இவ்வளவு கீழ்த்தரமா டான்ஸ் ஆடி பப்ளிக் ஃபோரம்ல போட்டிருக்கீங்களே, ஒரு ஸ்கூலோட ரெputation என்ன ஆகும்? யூனிஃபார்மையாவது கழட்டி வச்சிருக்கலாம்ல. மேடம், புரியுது மேடம். நான் அப்பா அங்க இல்ல. ஏமா, உங்களுக்காவது தெரிய வேண்டாம்? இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே, பாவம் சார் எப்படி தவிக்கிறாரு பாருங்க. இல்லங்க, அது குழந்தைதான் வந்து. இங்க பாரு, என் பொண்ணு மேல பழி போடுறியா? அவதான் உன்னை டான்ஸ் ஆட வச்சாளா? எல்லாத்துக்கும் பிளேம் கேம் தானா? எதுக்கு எடுத்தாலும் அவதான் காரணம், இவதான் காரணம்னு சொல்லிக்கிட்டே இரு. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. சார், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளத்தை ஸ்கூலுக்குள்ள கொண்டு வராதீங்க. சாரி Hello, மேம். ma'am. இவன் என் தம்பிக்கு ஒய்ஃப் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கேர் டேக்கர், அவ்வளவுதான். அம்மா இல்லாத புள்ளைய பாத்துக்க சம்பளம் கொடுத்து இவ்வளவு வச்சிருக்கோம். என்ன பண்றது? இவ்வளவு தரங்கிட்ட தனமா அறிவு கெட்ட தனமா நடந்துப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. மலிமோ திட்டாதீங்க. நான் தான் உங்களை கம்பல் பண்ணி ஆட சொன்னேன். மிஸ், என்னோட அம்மா தான் இவங்க, கேர்டேக்கர்லாம் இல்ல. மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா, எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.